ஓம் சக்தி. ஜெய் கணேஷா, ஜெய் வராகி. அனைவருக்கும் என்னுடைய பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வராகி அம்மா வழிபடும் போது நமக்கு பலவித சந்தேகங்கள் வருது. எந்த வகையில் வராகி அம்மா வழிபடலாம், என்ன சொல்லி அழைப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருது. இதெல்லாம் சொன்னால் அம்மா வருவாங்கன்ற ஆசையில் கேட்குறவங்க ஒருத்தங்க. எனக்கு வராகி அம்மா வந்துட்டால் போதும், நான் எத்தனையோ தெய்வத்தை வழிபட்டிருக்கேன், எனக்கு வராகி அம்மா வந்துட்டால் போதும் அப்படின்றவங்க இருக்காங்க. எனக்கு அவ்வளோ பிரச்சனைங்க, அதால் நான் வராகி அம்மா வழிபடுறேன் அப்படின்றவங்க இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, பிரச்சனையுடைய விடுவு யார் என்று சொன்னால் வராகி அம்மா தான்ன்றது உலகம் முழுக்க இதுதான் ஹைடெக் டாக் அப்படின்வாங்கல்ல. அதாவது இதுதான் அல்டிமேட் கடவுள் யார் அப்படின்னா வராகி அம்மான்றது தான் இப்போ பரவிட்டுருக்கு. அப்போ வராகி அம்மா பற்றி நிறைய தேட ஆரம்பிக்கிறோம், நிறைய விஷயங்களை சேகரிக்க ஆரம்பிக்கிறோம். அப்படின்னும் போது எல்லார் கையிலும் ரொம்ப பெரும்பாலும் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா வராகி மாலை. இந்த வராகி மாலை தான் பெரும்பாலும் எடுக்கிறாங்க. அதுவும் தமிழில் இருக்கா வராகி மாலைன்னும் போதே ஒரு தனியாக உடனே அந்த வராகி மாலை சொன்னாலே போதும், அப்படியே அழகாக கோத்துட்டு போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்தாதி இலக்கியத்தில் வகைகள் பார்க்கும்போது அந்தாதி கலம்பகம்னா இருந்தது. அதுக்கு ஒவ்வொரு பாக்களால் சேர்கிற அமைப்பு அது கோத்து போடுற மாதிரி ஒரு மாலையாக கோத்து போடுற மாதிரி. இவங்க வராகி மாலை என்ன நினச்சிக்கிறாங்க, வராகி அம்மாவுக்கு அலங்கரிக்கிற ஒரு மாலையாக நினச்சிட்டு அப்படி சர்வசாதாரணமாக பெரும்பாலும் எல்லாரும் எடுக்கிற பிரயோகம் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு கஷ்டங்கள் இருக்குது, எனக்கு துன்பம் இருக்குது, அதை ஒழிக்கணும் அப்படின்னா உடனே வராகி மாலையை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாதுங்க, ரொம்ப வருஷமாக 25 வருஷமாக 50 வருஷமாக வராகி அம்மா வழிபடுறவங்க இருக்காங்க. அதில் கோடியில் ஒருத்தங்க லட்சத்தில் ஒருத்தங்க வராகி உபாசகர்கள் தான் பண்ணுவாங்க. அந்த வராகி உபாசகர் கூட யாருன்னா, தன்னை நாடி வர ஜோதிடத்தில் நாடி வர அதீத தீய சக்தி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த வராகி அம்மா பிரயோகத்தை வைத்து அவர்களை உட்காத்தி வைத்து பூஜைகள் ஹோமங்கள் யாகங்கள் செய்து பண்ணுறதுக்காக அதை பிரயோகமாக உபயோகப்படுத்தினது தான். ஆனால் இப்போ என்ன ஆகிட்டதுன்னா, சாதாரண மந்திரங்கள் லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம், கணேச சகஸ்ரநாமத்தை சொல்கிற மாதிரி, திருப்பாவை திருவம்பாவை பாடுற மாதிரி, திருப்பள்ளி எழுச்சி காலையில் எழுப்பி வெங்கடேச சுப்பிரபாதம் சொல்கிற மாதிரி இவங்க எல்லோரும் இப்போ என்ன பண்ணுறாங்க, வராகி மாலையை எடுப்பது ஒரு பிரயோகப்படுத்துறது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிறாங்க. பாருங்கள், வராகி மாலை சொல்லும்போது என் வாயில் என்ன வருது பார்த்தீங்கன்னா பிரயோகம் அப்படின்னு வருது. வராகி மாலை அதுதாங்க. எல்லாருமே வராகி மாலையை சாதாரணமான கூட நாங்கள் இன்றைக்கி பூஜை பண்ணுறோம்மா, நான் இந்த அம்மாவை பற்றி வராகி தையை சொல்கிறேன், நீங்கள் சொன்னதுலேருந்து குண்டலி புறவாசி சொல்கிறேன், ஆனால் வராகி மாலையை நான் சொல்கிறேன், எவ்வளோ சொன்னாலும் எனக்கு துன்பங்கள் தீரலம்மா, இன்னும் கஷ்டங்கள் இன்னும் என்னை விட்டு போகவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த வராகி மாலையை கொஞ்சம் படித்து பார்த்துருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்பேன். நான் எதற்காக குடும்பம் நடத்துகின்ற வீட்டில் அனாவசியமாக வராகி மாலையை படிக்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். சில விஷயங்களை சில நேரத்தில் தான் செய்யணும். எப்படின்னா, உங்களுக்கு பதிவுகள் வரும் பாருங்கள். திருமலை நகரில் வரசராக்கம் ராமாவரம் திருமலை நகருக்கு நாகத்தம்மன் கோயிலை பற்றி சொல்லும்போது துர்க்கை அம்மனை பற்றி ஒரு எபிசோடு அடுத்த பகுதி வரும். இன்றைக்கி ஆடி மாதம் பூர நட்சத்திரம், அடுத்த நாள் நான் கோயிலுக்கு போயிருக்கேன் அம்மனை பார்க்க. ஏன்னா நம்மளுடைய ஸ்ரீ வராகி சொல் பிரிட்டு நிறைய பேர் குழந்தை இல்லைன்னு கேட்டிருந்தீங்கள்ல, உங்களுக்காக நான் வென்றுவதற்காக அங்கே போனேன். இன்றைக்கி நான் பார்க்கும்போது அந்த அம்மா கையில் ஒரு குட்டி குழந்தை இருந்தது. இதை பற்றி எபிசோட்ஸ் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். உங்களுக்காக வேண்டிட்டு நான் அங்கே போனேன். அங்கே போகும்போது துர்க்கை அம்மனை பற்றி பேசியிருக்கேன், அந்த ஒரு எபிசோட்ஸ் வரும், அதை பாருங்கள். ஸ்ரீ வராகி சொல் பியூரிட்டின்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் விளக்கு ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா துர்க்கை அம்மனுக்கு அப்படின்றத பற்றி நான் கொடுத்துருப்பேன். அதே போல் தான் எங்கே எப்பொழுது எதை செய்ய வேண்டும் என்று இருக்குது. வராகி அம்மா கோயிலில் பிரித்திங்கிற கோயிலில் பைரவருக்கு பூஷணிக்காய் விளக்கு அங்கே வெட்டி ஏற்றலாம். அது பலி கொடுப்பதற்கு சமானம். தீய சக்திகளுக்கு பலி கொடுத்து நல்ல சக்தி எதிரொலியை உருவாக்குறதுக்கான அமைக்கப்பட்டது. ஆனால் அதே பலியை வீட்டுக்குள்ளே சராசரி நம்ம செய்யக்கூடாது. நம்ம செஞ்சுட்டே இருக்கோம், பூஷணிக்காய் உடைக்கிறோம், எம்ச்சமழை வெடிக்கிறோம், இது செய்கிறோன்னும் போதே பக்கத்தில் கை குழந்தை வரும், சின்ன பிள்ளைங்க வரும், எலுமிச்சம்பழத்தை வெட்டுறோம், பூஷணிக்காவை வெட்டுறோம்,
அதை பண்ணுறோன்னும் போதே அந்த செயற்பாடு செய்யும்போது ஒரு பலி கொடுப்பதற்கு சமானம். அப்படி சொல்லும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் அந்த குழந்தைகள் யாராக வரும், சின்ன வயதுக்கு வரப்போகிற பெண்கள் நாம் பக்கத்தில் வருவாங்க, இள வயசு விடலை பசங்க வருவாங்க. உடனே சட்டுன்னு அதீத அது அங்கே போயிடும். வீட்டுக்குள்ளேனா எலுமிச்சை விளக்கு, பூசணிக்காய் விளக்கு, இந்த தேங்காய் உடைச்சி ஏற்றுற விளக்கு, இதெல்லாம் வீட்டில் ஏற்றவே கூடாது. மாவிளக்கு வீட்டில் போடலாம், அதை கூட கோயிலில் போட்டுட்டு திருப்பி வீட்டில் போடுவாங்க. மாவிளக்கு மட்டும்தான் போடலாம். ஏன்னா அந்த அரிசியால் செய்கிறது இல்லையா, நெய் அரிசி, அந்த சுபம், மஞ்சளை தூவி நெய் அரிசி மஞ்சள் குங்குமட்டு செய்கிறது. மற்றபடி எலுமிச்சம்பழ தீபம், தேங்காய் தீபம், அடுத்தது பார்த்திங்கன்னா பூசணிக்காய் தீபம், ஊமத்தங்காயை உடச்சி தீபம் போடுங்கன்னு சொல்கிறாங்க. ஊமத்தங்காய் தீபன்றது பன்றியை பலி கொடுக்க, தீய சக்தியை ஓட்டுறதுக்கு பன்றியை பலி கொடுப்பதற்கு ஈடுன்னு சொல்வார் சில மாந்திரிகவாதிகள். அதனால் இதெல்லாம் வீட்டில் செய்யக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா யூடியூப்பில் எத்தனையோ பூஜை முறைகள்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க, எத்தனையோ வகையான பிரயோகங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பூஜை பண்ணுங்க. இதெல்லாம் உண்மையான ஆன்மீகம் கிடையாதுங்க. உங்களோட பாட்டன் முப்பாட்டன் வயசான அப்பாத்தாவனா கேட்டு பாருங்களேன், பாட்டியனா கேட்டு பாருங்களேன், என்ன பூஜை பண்ணுவேன்னு கேட்டால் குத்து விளக்கேற்று, காமாட்சி விளக்கேற்று பூஜை பண்ணு, அகல் விளக்கேற்று, நெய் தீபம் ஏற்று, பஞ்சம தீபம் ஏற்று, இப்படி தான் சொல்லுவாங்க. பஞ்சதீபம் கூட ரொம்ப தேவைன்னா தான் அதை கூட பெரியவங்க கற்றுக் கொடுப்பாங்க. முடிஞ்சவருக்கு பிள்ளையாருக்கு தேங்காய் எண்ணெய் ஏற்றுவாங்க, பெரும்பாலும் நல்லெண்ணெய் ஏற்றுவாங்க. செவ்வாய் வெள்ளிக்கிழமையிலாவது அல்லது தினமும் மாலை நேரத்தில் ஒரு சின்ன விளக்குலையாவது ஒரு குட்டியோண்டு நெய் விளக்கில் கொஞ்சமாக வச்சு நெய் தீபம் ஏற்றலாம். அது லக்ஷ்மி கடாட்சம், அந்த வாசனை அதீத நல்ல அதிர்வலைக்கு கொடுக்கும். ஆனால் இப்போ என்னமோ புதுசாக கொடுக்குறாங்க. அதே போல் தான் இந்த வராகி மாலை. வராகி மாலை மந்திரம் கிடையாது. அதாவது நம்ம சகஸ்ராமம் சொல்கிறோம்ல, லலிதா சகஸ்ராமம், வராகியோட அஷ்டோத்தரம் சொல்கிற மாதிரி வராகி மாலை அஷ்டோத்தரம் கிடையாது, சகஸ்ராமம் கிடையாது. வராகி மாலை படித்து பாருங்கள், அதை பொருள் பாருங்கள், அதோட பிரயோகம் எதிரிகளை அழிப்பதற்கான ஒரு பிரயோகம்தான் வராகி மாலை. அப்போது அந்த வராகி உபாசகர்கள் படித்து நம்மளை உக்காத்தி வச்சு பூஜை பண்ணணும். சத்ரு சம்ஹார ஹோமம், சத்ரு சம்ஹார பூஜை மாதிரி, துஷ்டங்களுடைய விளக்கிற பூஜை மாதிரி உட்காரும்போது ஓமம் வளர்த்து யாகம் வளர்த்து அதை அத்தனையும் கபலீகரம் பண்ணுற அளவுக்கு உட்காரும்போது தான் அந்த வராகி மாலையை பிரயோகப்படுத்தணும். ஆனால் இப்போ சாமானியர்கள் தமிழில் வேறு இருக்கா, தமிழில் படிக்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம், ரொம்ப மகிழ்ச்சின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் வரும். உண்மைதான், தமிழை மாதிரி இனிது, தமிழமான தெய்வீக மொழி கிடையாது. நானே தமிழ் விரைவில் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழை முடிந்த அளவுக்கு அதான் கற்றுக் கொடுத்துருக்கேன். வராகி தாயே போட்டுன்னு சொல்லுங்கள். ஆனால் வராகி மாலையோட தமிழை படித்து பாருங்கள், அது தீய சக்தியை அழிக்கின்ற ஒரு பிரயோகம். எதிரிகளை எதற்காக உபயோகப்படுத்துவாருன்னா, அந்த காலத்தை வராகியை உபயோகப்படுத்தி மாந்திரிகளை கட்டுக்க அழிக்கணும். வசியம், தம்பனம், மோகனம், ஆகருடனும், உச்சாடனம், இந்த மாதிரி வகையில் இந்த மந்திரங்களை பிரயோகம் பண்ணுறது. இந்த வராகி மாலையை பிரயோகம் பண்ணி ஒவ்வொருத்தரும் மோகன விஷயம், அவன் தம்பனம் கட்டி போடுது, ஆக்கர்ஷணப்படுத்துறது, ஒரு மந்திரம் சொல்லி அவங்கள அழிக்கிறது. எனக்கு 2016 முகநூல் மூலமாக நான் பயணிக்கின்ற காலகட்டத்தை பார்த்திங்கன்னா, நான் யூஎஸ்லேருந்து எனக்கு கால் வரும், நியூ ஜெர்சிலேருந்து. அம்மா, என் கணவரோட பேசிகிட்டே இருக்காங்கம்மா, பேசும்போதே அவர் பைத்தியம் பிடிச்சி ஓடுறாருமா. ஒவ்வொரு முறை அவங்க தொலைபேசியில் அழைக்கிறாங்க, பேசிகிட்டே இருக்கார், பைத்தியமாக ஓடிடுறாரு. இப்படி தான் எனக்கு வந்தாங்க. இன்றைக்கி அவங்க குடும்பம் ரொம்ப நல்ல நிலையில் இருக்குது, அவங்க ரொம்ப உன்னத நிலையில் இருக்குது. அதுக்கு நான் பல வருடங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக நான் அவங்களோட பாடுபட்டு இருக்கேன். நான் தீய சக்தியை அழிக்கிறது ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் எளிது கிடையாது. சும்மா சொல்லுவாங்க, ஒரு பூஜை பண்ணால் போய்டும், ஒரு ஹோமங்கள் பண்ணால் போதும், ஒரே முறை பரிகாரம் பண்ணான்னா பிரயோஜனம். நம்மளும் உட்காரணும். நம்ம யார் அதை பாதிக்கப்பட்டாங்க அவங்களும் உட்காரணும், நாமும் உட்காரணும் தெய்வ பலத்தோட. அதுக்கான கெட்ஸுன்னுவாங்களே, அதுக்கான ஒரு வலிமை தேவை இருந்தால் தான் அதெல்லாம் செய்ய முடியும். அந்த காலத்தில் சில பேர் மயானத்தை போய் வராகி மாலையை வச்சு
பிரயோஜனம் பண்ணி அந்த தீய சக்திகளை உள்ளே கொண்டு வந்து அழுத்தியிருக்காங்க. சில பேர் வந்து கோயிலுடைய வெளி பிராகாரம் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த வராகி மாலையோட பிரயோகத்தை பண்ணாங்க. அது கூட உள்ளுக்குள்ளே உட்காந்து பூஜை பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. அம்பாள் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, மூலவர்கள் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. கோயிலுக்கு அருகாமையில் மண்டபத்தில் உட்காந்துட்டு அந்த பிரயோகத்தின் மூலமாக அதீத தீய அதிர்வலைகளை நம்ம கிட்டேருந்து எடுத்து அந்த பொசுக்குது தான் தீயிலே தூசாகும் செப்பேலோ எம்பாவாய் என்று சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு அதீத தீய அதிர்வலை இழுக்கிறதுக்காக வருது. அப்போது இதில் சில பாடல்களை எடுத்து பார்த்திங்கன்னா, பொருளை பார்த்திங்கன்னா, அந்த எதிரியை வந்து கை கால்லேருந்து உடல்லேருந்து செயலழிக்கணும், பைத்தியமாக ஓட வைக்கணும், படுத்து படிக்கையாக்கணும். அந்த அளவுக்கு அதில் சக்தி இருக்குது அந்த வராகி மாலை பாடலில். மொத்தமாக அவனை அழியட்டும் அப்படின்ற ஒரு பிரயோகம்லாம் இருக்குது. நீங்கள் கூட கேட்கலாம், ஏம்மா நம்மளுக்கு இவ்வளோ நோய் நொடியும் கஷ்டத்தையும் கொடுக்குறாங்க, நம்மளை ஓட ஓட விரட்டுறாங்க, துணியே இல்லாமல் கூட பைத்தியமாக ஓட வைக்கிறவங்க, அவங்க அப்படி நடந்தால் என்னன்னு சொல்லிட்டு நான் எல்லோரும் கேட்பேன். எனக்கு நிறைய முறையில் பரிகாரம் ஒத்துக்க மாட்டேன். தெய்வமாக அவங்க உடம்புல வந்து பேசும்போது தான் நான் அதை ஒத்துக்கிறேன். ஏன்னா அதுக்கான நாட்கள் நேரங்கள் ரொம்ப செலவாகும், நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டி வரும். சாமானியலாக தான் நான் இருப்பேன், ஆனால் அசாதாரணமான விஷயங்களை நான் செய்ய வேண்டி வரும். அப்போனா அது வந்து ரொம்ப பிரயத்தனப்பட்டு தான் நான் அதை ஒத்துப்பேன். அவ்வளோ சீக்கிரம் நான் அதுக்கான விஷயங்களை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இந்த சாதாரணமாக இந்த வாக்கு கொடுக்கறதுக்கு தட்சணை கேட்கும்போதே இவ்வளோ பேசுகிறாங்கன்னா அதுக்கு நான் இவ்வளோ பேசுவாங்க. ஏன்னா பணம் வந்து மனிதர்களுடைய பல நிலைகளை நான் மாற மாட்டேன், என்னை யாராலையும் மாற்ற முடியாது, எனக்கு அதில் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஆனாலும் மக்கள் பேச வைக்கும், அதனால் அதில் ரொம்ப உஷாராக இருப்பேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பிரயோகங்கள்ன்றது ரொம்ப கஷ்டம் விஷயம். நானே இன்னி வரைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன், இது வரைக்கும் ஒரு முறை கூட நான் வராகி மாலை படித்தது கிடையாது. இருகுழை கோமளம் அப்படின்ற ஒரு பாடலோடு சரி நான் படித்ததில்லை. என்னுடைய வட்டத்தில் சேர்ந்தவங்க அந்த வாட்ஸ்டி வராகி சோல் பியூரிட்டி குழுவில் இருக்கவங்க சில பாடல்கள் சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் சொல்லுவோமான்னு பாடி காமிப்பாங்க. அப்படி கேட்டது தான் சரி. இன்னி வரைக்கும் நான் உண்மையாக சொல்கிறேன், வராகி மாலை நான் முழுதும் படித்ததே கிடையாது. நான் வந்து அதுக்குள்ளே இறங்கலை. இத்தனைக்கும் நான் படித்தா இன்னும் எனக்கு பவர் அதிகமாக ஏறும், ஆனால் நான் அதுக்குள்ளே போனது கிடையாது. தீய சக்தி பேசும்போதே என் பக்கத்தில் வந்து அதை கண்ணில் காட்டும். அப்படி இருக்க நான் படித்தா இன்னும் பவர் ஏறும், ஆனால் நான் அதுக்குள்ளே நான் போக மாட்டேன். ஏன்னா வராகி மாலை படிப்பதை காட்டிலும் அம்மா தாயே, அம்மா இந்த எல்லையில் எந்த அம்மா இருக்கீங்க, இல்லாட்டி அவங்களோட எல்லையில் எந்த குலதெய்வத்தை இருக்கீங்க, அந்த கட்டுக்கு போட்டுட்டு தான் நான் உட்காருவேன். அந்த தெய்வத்தை தான் மனசுக்குள்ளே ஆவாகனம் பண்ணி நான் வந்து நிறைய எதிர்மறை ஆற்றலை விரட்டி இருக்கேனே தவிர வராகி மாலை படித்ததில்லை. ஏன்னா எனக்கே ரொம்ப பயம். ஏன்னா நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுப்பேன், என்ன தான் செய்வனை எடுத்து கொடுத்தாலும் வேறு ஒருத்தங்களை மூலமாக தான் நான் எடுத்து கொடுப்பேன். அதுக்கப்புறம் தொடர் பூஜைகளை நான் வீட்டுக்குள்ளே இருந்தே கடல் கடந்து இருந்தாலும் அவங்களுக்கும் எடுத்து கொடுத்து உட்காருவேன். இருந்தாலும் நான் சொல்கிறது, உங்களுக்கு நீங்களே தலையை சுற்றி எலுமிச்சம்பழத்தை சூளத்தில் குத்திட்டு எனக்கு யார் செஞ்சாங்களோ ஈவருக்கெல்லாம் அவங்கக்கிட்டேயே போட்டுன்னு வேண்டிக்கோங்கன்னு சொல்லுவேன். அதை சொல்லுவேன். ஏன்னா எய்து அம்பு திருப்பி யார்கிட்டயே போகாமல் அந்த ஏவல் போகாது. அதுக்கு ஏதோ ஒரு இடம் தேவை. மந்திரவாதியோ பணம் கொடுத்தவங்களோ கூட்டிகிட்டு போனவங்களோ செய்ய சொன்னவங்களோ இல்லாட்டி யாருக்காக செஞ்சவங்களோ யாரோ ஒருத்தங்க அதில் மாட்டித்தான் தீரணும், அதோட அழிவு கொடுத்து தான் ஆகணும். அப்போது நீங்கள் மனமாற நீங்கள் வேண்டலை, அம்மா மன்னிச்சிடலாமா அப்படின்னு விட்டிங்கன்னா திருப்பி திருப்பி உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அப்போ மட்டும் சொல்வேன், மனசார தெய்வத்துக்கிட்ட சூடத்தில் போய் ஒரு எலுமிச்சம்பழம் குத்திட்டு வந்துடுங்கன்னு சொல்வேன். ஏன்னா தெய்வம் தண்டனை கொடுக்கட்டும். நம்ம கொடுக்குற தண்டனை அரசன் நின்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும். மனுஷங்க கொடுக்குற தண்டனை காட்டிலும் தெய்வங்க கொடுக்குற தண்டனை வந்து ரொம்ப அதீதமாக இருக்கும். அதற்கு கர்மா நமக்கு ஏறாது. மனுஷங்க நம்ம கொடுத்தோன்னா நமக்கு கர்மா திருப்பி தொடரும். வராகி மாலையை படித்து நீங்கள் அது மூலமாக எதிரிகளை அழிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கர்ம வினையில் பாதி திருப்பி உங்களுக்கே வரும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அம்மா சொன்ன வார்த்தைகளில் ரொம்ப அதிகமாக நான் ரொம்ப நம்பின வார்த்தை என்னென்னா, எந்த கோபத்துலேயும் வார்த்தையை விடாத, சபிக்காத அப்படின்வாங்க. யாரையும் சபிச்சிடாத, அதுக்கான தகுதி உடையவங்க தான், உன்னை அவ்வளோ காயப்படுத்தினவ தான். இருந்தாலும் அந்த சாபத்தோட பாதி அதிர்வலிகள் உனக்கே திரும்பி வரும். எதுவாக இருந்தாலும் மனசுக்குள்ளே நொந்துக்கோ, என்னை அப்படி பண்ணிட்டாங்களே நொந்துக்கோ. அப்போது அதோட ஆத்மாவோட பலம் இருக்குல்ல, அவங்களுக்கு கிடைக்கிற தண்டனை ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் எனக்கு. ஆனால் இன்றைக்கி அவங்களோட நிலைமை ரொம்ப கேவலமான நிலைமையில் போயிருக்கு. ஏன்னா எங்கள் அப்பா சொல்வார்,
ஒரு தொழில் தவறான ஒரு தொழிலில் செஞ்சு சம்பாதிக்கிறான்னா அது விதிக்கப்பட்டது. யார் கர்மா அங்கே தேடுதோ அவங்க தான் போவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அது மூலமாக தான் உணவுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் பரத்தையர் தெருன்னு இருந்திருக்கு. தொல்காப்பியத்தினா பரத்தையர் வீதின்னு கொடுத்துருக்காங்க. அது அவங்களுடைய கர்மா. ஆனால் அவங்களை விமர்சிக்காதீங்க, மண் மேலே இருந்து பெண் மேலே பழி சொல்லாதீங்கன்னு சொல்லுவார் அப்பா. ஆனால் இன்றைக்கி கூசாமல் சகோதரன் சகோதரி மேலே பழி சொல்கிறாங்க, அம்மா பிள்ளை மேலே பழி சொல்கிறாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கைக்குள்ளேயே உறவுகளை பேசிக்கிறாங்க, கொச்சப்படுத்துகிறாங்க. அப்படி நடந்திருக்கலாம், நடந்துக்காமல் இருக்கலாம். தீயவை பார்ப்பதும் தவறு, தீயவை கேட்பதும் தவறு, தீயவை காதால் பேசுவதும் தவறு. வாயால் கேட்பதும், வாயால் காதால் கேட்பதும், வாயால் பேசுவதும் தவறு. ஆனால் கொஞ்சம் கூட ஈவர்களை ஏதோ அசந்தர்ப்பத்தில் அந்த தவறு நடந்திருக்கலாம், கண்ணால் பார்த்துருக்கலாம். சில சில கேவலமானவங்க உண்மையை மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை நம்ம திருப்பி பேசுகிறோம் பாருங்கள், அதுதான் கேவலம். சமீபத்தில் நீங்கள் எல்லோரும் வாட்ஸ்அப்பில் அதை ஒரு கதை வந்திருக்கு. அதுவே இப்போ யூடியூப்பில் நான் கூட ஒரு கதையாக பகிர்ந்து பல வியூவர்ஷிப் இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு அரசன் என்ன செய்கிறாங்க, ஒரு சமபந்தி விருந்து வைக்கிறாங்க. அந்த விருந்து வைக்கிற பெரிய கொதிக்கலன்களில் உணவு இருக்குது. அந்த உணவை சாப்பிட்டு அத்தனை பேரும் இறக்கிறார்கள். அப்போ இந்த இறப்பு யாரை சேரும், அந்த விதி கர்மா யார்கிட்ட எழுதுறதுன்னு சித்திரகுப்தன் தேடும்போது இதை உணவு போட்ட அரசனை சேருமா, அந்த உணவை சமைத்த அந்த சமையல்காரரை சேருமா, உணவை பரிமாறியவர்களை சேருமா, உணவை சாப்பிட்டவங்களுக்கு அந்த கர்மா இருந்த விதி அவங்களை சேருமா, யாருக்கு கொடுக்கறது இது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது கடவுள்கிட்ட கேட்கும்போது இரு பொறுமையாரு, இவங்க யாருக்குமே இது கிடையாது. ஏன்னா அரசனும் நல்ல எண்ணத்துடன் தான் சமபந்தி போஜனம் விருந்து கொடுத்துருக்காங்க. எல்லா மக்களும் அரசன் இறைக்கு ஒப்பானவன். அரசன் என்றாலும் இறைவன் சொல்லப்படுகின்றது தமிழில். அப்போது தெய்வம் கொடுக்கின்ற ஒரு பிரசாதம் நினச்சி தான் பொதுமக்கள் சமபந்தி போஜனம் உணர்கிறாங்க. அரசன் கட்டையை சிரசின் மேல் ஏற்றி தெய்வ கட்டளை ஏற்று தான் சமையல்காரர்களும் பந்தியாளர்களும் பணியாளர்களும் அதை பரிமாறுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பாவம் யாரை சேரும் அப்படின்னும் போது பார்த்தா ஒரு திண்ணையில் ஒரு பாட்டி கால் நீட்டி உக்காந்துட்டு போகிறவரங்கக்கிட்டனா விமர்சனம் பண்ணிகிட்ருக்கான். அப்பாப்பா அந்த போய் சாட போறியா, அந்த அரசன் இப்படி பண்ணிட்டான்ப்பா, இந்த சமையல்காரன் இப்படி பண்ணிட்டான்னு அவதூறான வார்த்தைகள் அன்றைக்கி நடந்த நிகழ்வுகளை குத்தி குத்தி காட்டி அரசன்லேருந்து ஆண்டி முறை எல்லாருமே அவதூறாக புகாராக அந்த அம்மா பேசுகிறாங்க. அப்போ இந்த சித்திரகுப்தன் இந்த கர்மா கணக்கை யார் மேலே எழுதுன்னு சொன்னால் அரசன் முதல் அங்கே சாப்பிட வந்த ஆண்டி வரை யாருக்குமே அந்த கணக்கு போலையாம். அவதூறை பேசுகின்ற அந்த நிகழ்வினுடைய அசம்பாவிதத்தை பலமுறை பேசுகிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் அந்த பாவங்களை பேசுதான். இப்போ கூட யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, கொடூரமான ஒரு கொலை, ஒரு கற்பழிப்பு இதெல்லாம் நடக்கிறது. அவங்க தன்னுடைய யூடியூப் வியூவர்ஷிப்புக்காகவே தவறான கருத்துக்களை திருப்பி போடுறாங்க. அதில் நடந்த விஷயங்களை மேலும் கொச்சப்படுத்துகிற மாதிரி போட்டுகிட்டே இருக்காங்க. தவறான நடிகர்கள் பற்றியும் நடிகைகள் பற்றியும் அந்த துறையை சார்ந்தவரை ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளை போடுறாங்க, கேவலமான. இது யார் தேரும்? யானை தன்னிலேயே மண்ணை போட்டுக்கிற மாதிரி இவங்க தன் கர்மாவை என்ன செய்கிறார்கள், தனக்குத்தானே போட்டுக்கிறார்கள். புற்றுவார் போட்டலும் தூற்றுவார் தோற்றலும் போகட்டும் கண்ணனுக்கேன்றாரு. அந்த பாவத்தை கர்மாவை கணக்கெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிடுங்கன்றாரு. யார்? கண்ணபிரான். அந்த குருஷேத்திர அந்த யுத்தத்தில் எல்லா பாவங்களும் சரி எனக்கே வரட்டும், இறந்த பாவங்கள், சடலங்கள், கொன்ற பாவங்கள், குருவை கொன்ற பாவங்கள், ஆச்சாரியனை கொன்ற பாவங்கள், தன்னை பிள்ளைகளை கொன்ற பாவங்கள் எல்லாம் கொடுத்துங்க. ஏன்னா இது தர்ம யுத்தம், இதற்கு நான் தலைவன், அப்போ எனக்கு கொடுத்துருங்க, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்கிறார். அந்த ஒரு ஐதீகத்தில் தான் இன்றைக்கும் பித்திருக்கள் தர்ப்பணம் எது கொடுத்தாலும் என்ன செய்கிறாங்க, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. கலியுகத்தில் அதனால தான் கலியுகம் முன்னாடி கிருஷ்ணாவதாரம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ எதையும் வாங்கி கொள்ள கிருஷ்ணர் இருக்கார். ஆனால் அந்த கிருஷ்ணர் இப்போ அந்த அவதூறை யாருக்கு கொடுக்குறாங்க, அந்த மகாவிஷ்ணு காத்தல் கடவுள் யாருக்கு கொடுக்குறாங்க, அந்த அவதூறை பேசுகின்ற அந்த பாட்டிக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய எதிரிகளை அழிக்கிறதுக்கு இந்த வராகி மாலையை பிரயோகப்படுத்தினா அப்படியே சில நேரம் உங்களோட உச்சாடனம் அந்த அதிர்வடிகள் அந்த தீமையை போய் அழிச்சிடும். ஆனால் அதே வேகத்துக்கு அவங்க தன்னை தற்காத்து கொண்டிருந்தாலோ அவங்க தன்னுடைய மாந்திரிக பிரயோகம் வச்சுருந்தாலும் அதே வேகத்துக்கு அங்கே போக முடியாமல் திரும்ப உங்களையே தாய்க்கும். அந்த எப்படி அந்த குருஷேத்திர யுத்தத்தில் எப்படி உள்ள
போயிட்டு அந்த பத்மி யுகத்தில் போயிட்டு அர்ஜுனுடைய மகன் பத்மி அபிமன்யு உள்ளே போயிட்டு வெளியில் வர தெரியல பாருங்கள், அந்த சக்கர வியூகத்துக்குள்ளே போயிட்டு தானே மாட்டிப்பாங்க. அதே மாதிரி தான் வராகி மாலையை நீங்கள் உச்சாடம் குடும்பத்தை நடத்துகிறவங்க நீங்கள் உச்சாடனம் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா அந்த பிரயோகம் எதிரிகளை அழிக்க போயிட்டு அங்கே சூழல் சரியில்லைன்னா அது உங்களுக்கே திரும்பும். வாழற வீட்டில் வராகி மாலை தயவுசெய்து படிக்காதீங்க. இதே மாதிரி தான் கருட புராணம். வாழற வீட்டில் கருட புராணம் படிக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்குது. இறந்த நேரத்தில் அப்போ படிப்பாங்க. 16 நாளுக்குள்ளே அந்த புரோகிதர்கள் வந்து படிப்பாங்க. சிவனுடைய கோயிலில் போய் அதற்கான நாட்களில் படிக்கணும். வராகி மாலையும் கருட புராணம் இதெல்லாம் தயவுசெய்து வீட்டில் படிக்கிற. அதுலேயும் சில அம்பிகையை உசத்தி அம்பிகையோடைய வர்ணித்து அம்பிகையோடைய ஆலாபனை செய்து அவங்களை வந்து பராசக்தியோட அம்சமாக உயர்த்தி இருக்கின்ற ஒரு சில பாடல்கள் இருக்குது. அதை மட்டும் குறித்து வச்சுக்கோங்க. நான் அடுத்த முறை அந்த சொல்லி கொடுக்குறேன். அதை மட்டும் நீங்கள் அம்பிகையை பாடலாம். எப்படி அபிராமி அந்தாதியில் எப்படி பஞ்சமி பைரவி கூப்பிட்றாங்கல்ல நாயகி நான்முகின்னு, அதே போல் இந்த வராகி மாலையிலும் சில பாடல்கள் இருக்குது. அம்பிகையை உயர்வாக பாடணும். யாராக இருந்தாலும் நீங்கள் வாங்க போற்றணும், துதிக்கணும். அந்த மாதிரி போற்றி துதி பாடல்களும் வராகி மாலையில் இருக்குது. வராகி அம்மா போற்றுகின்ற பாடல்களை மட்டும் எடுத்துக்கோங்க. அதை மட்டும் பண்ணுங்க. இந்த வீரகவிராச பண்டினர் 16ஆம் நூற்றாண்டில் இது ஏற்றினார். எந்த அரசன் சொல்லி ஏற்றினார் தெரியல, யாருக்காக ஏற்றினார் தெரியல, எந்த துஷ்பிரயோகத்துக்காக ஏற்றினார் தெரியல. ஆனால் அது ஒன்று உண்மை. வராகி மாலை படிக்கும்போது சில விஷயங்கள் நான் சொன்னேன்ல, அந்த 5 வகையான பிரயோகத்துக்கு அது உபயோகம் ஆகும். தம்பனம், உச்சாடனம், கட்டுப்போடுதல், அலக்கழிக்குதல், அப்படியே படுத்து பிடிக்காது எல்லாத்துக்குமே இந்த வராகி மாலையை பிரயோகப்படுத்தலாம். மயானத்தில் உட்காந்து பிரயோகப்படுத்தலாம். கோயிலுக்கு அருகில் இருக்கின்ற அந்த அண்ட வெடியில் ஹோமம் செய்து பிரயோகப்படுத்தலாம். அதெல்லாம் நமக்கு தேவையா? வாழ்கின்ற குடும்பம் நடத்துகிறவங்களுக்கு நமக்கு இதெல்லாம் தேவையா? நான் உங்களோட தொலைபேசி அழைப்பு வந்தாலே எடுக்கிறதுக்கு யோசிக்கிறேன். ஏன்னா பேசும்போதே அந்த தீய சக்தியோட அதிர்வலைகளை நான் பார்க்குறேன்னும் போது அந்த வராகி மாலை தேவையா? நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கோயிலில் போயிட்டு வராகி அம்மா முன்னாடி பண்ணுங்கள். பிரத்யங்கிரா ஹோமம் வராகி ஹோமம் பண்ணும்போது பண்ணுங்கள். நம்மளை சுற்றி இருக்க வீட்டுக்குள்ளே இருக்க அத்தனையும் அது ஈர்த்துட்டு வந்து அங்கே கொண்டு வந்து சேர்த்துரும். அப்படி செய்யுங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே குறிப்பிட்ட சில பாடல்களை தவிர மீது எந்த பாடல்களும் பிரயோகிக்காதீங்க. அது மாறான விஷயத்தை கொடுக்கும். சரிங்களா? வராகி அஷ்டோத்தரத்தை சொல்லுங்கள். உன் குண்டலி பிரவாசினி சொல்லுங்கள். ஸ்ரீ வராகி அம்மாவோட காயத்ரி சொல்லுங்கள். வராகி அம்மா சகஸ்நாமத்தை சொல்லுங்கள். ஸ்ரீ லலிதா சகஸ்நாமத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லுங்கள். எதுவுமே இல்லையா? விளக்கும் ஒளியில் உன் வராகி தாயேன்னு போட்டுருங்க. ஆனால் வராகி மாலையே படிக்கிறாதீங்க. அதுவும் குறிப்பாக சில பேர் ரொம்ப பெருமையாக நான் அமாவாசை படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு முறை வந்து நான் அலங்காநல்லூர் பத்திரகாளி அம்மன் கோயில், அந்த கோயிலை பற்றி என்னுடைய ட்ரிசூலம் டிவியில் போட்டிருப்பேன். அங்கே அந்த அம்மா கோயிலை சுற்றி ஒரு கட்டு இருந்தது. என் உடம்புல வந்து அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு அவங்க பத்திரகாளி கோயிலில் வைகாசி பௌர்ணமி அவங்களுக்கு வருஷம் அவங்களுக்கு பங்காளிகள் திருவிழா நடக்கும். ஒரு வைகாசி அமாவாசை அன்னைக்கு வரும்பொழுது என் உடம்புல ராக்காயி அம்மன் வந்தாங்க. அந்த அம்மன் ஒரு ஐதீகம் சொன்னாங்க. அமாவாசை நேரத்தில் அம்பிகை தியானம் இருப்பாங்களாம். மேலே இருக்கிற சிவனையே மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவங்க ஆத்ம ஒளி அப்படி சிவனை நாடி போகுமா. ராமதீர்த்தர் இருக்கார்ல அங்கே மேலே, அந்த சிவன்கிட்ட தான் அம்மா இருப்பாங்களாம். அமாவாசைனா காலையிலேருந்து எல்லா அம்பிகையும் நாங்கள் தியானத்தில் இருப்போம். ஏன்னா எத்தனையோ தீய சக்திகளை நாங்கள் உள்வாங்கிக்கிறோம் பக்தர்களை. அன்றைக்கி அது அமாவாசை அன்றைக்கி அம்பிகையே கபலீகரம் பண்ண காத்துட்ருக்கோமா. அந்த இடத்துல அம்பிகை முழு தியானத்தில் உட்காந்துட்டு ஈசனையே நினைத்து வழிபடுவாங்களாம். அன்றைக்கு முழுக்க எந்த தீயதர்களும் வராதான் தெய்வத்திற்கு இந்த நிலைன்னு ஒரு முறை சொன்னாங்க. அந்த அமைப்பில் அலங்கநாடு பத்திரகாளியோடைய பௌர்ணமி அன்னைக்கு ஒரு கட்டை நான் இங்கே உட்காந்த வாக்கிலேயே நான் உடைக்கிறேன். ஒரு அந்த கோயிலோட பூஜைகள் ஓமங்கள் யாகம் நடக்குது. கட்டி வச்சுருந்த கோழி துடிச்சு இறக்குறது. பூஜாரி உள்ளே போகிறாரு, நுழைவாயில் இடிக்கிறது, அங்கே இறக்குது. அம்மானு ஓடி வந்து கேட்குறாங்க. ஒரு தேங்காயும் ஒரு எலுமிச்சை மரத்துலேயும் அந்த கட்டை வச்சு இன்றைக்கி அவர் சொல்வார், இன்றைக்கி எங்கள் கோயிலில் நாங்கன்னா அதீத சக்தியோடு இருக்கோம். எங்கள் கோயிலை நாடி வந்து வளகாப்பு போட்டுன்றவங்க எல்லாருக்கும் குழந்தை பிறக்கிறது நடக்கிறது எனக்கு முன்னாடியே தெரியுது. யார் வந்தால் அவங்கள பற்றி என்னால் சொல்ல முடியுதுன்னு சொல்லிட்டு அலங்காநல்லூர் சண்முகம் அவர்கள் சொல்வார். அதுக்கு காரணம் என்னென்னா அன்றைக்கி அந்த பத்திரகாளி கோயிலோட கட்டு உடைச்சது தான். எனக்கு வெறும் தேங்காய் ஒரு எலுமிச்சை மரத்துலேயே உடைச்சேன். சுற்றி நான் இங்கே சென்னையில் இருந்துகிட்டே நான் செஞ்சேன். நான் எதுக்கு என்று சொன்னால் அவங்கள வைத்தே நான் அதை செய்தேன்.
எல்லா கோயில்லையும் இருக்குது. அதனால தான் கும்பாபிஷேகம் வைக்கிறது, துவாரபாலக வைக்கிறது, ஓமங்கள் வைக்கிறது, கோயிலுக்கும் காப்பு கட்டுறாங்க. நம்ம திருவிழா போது ஏன் காப்பு கட்டுறாங்க? எல்லாத்துக்கும் தீய அதிர்வுகள் பலி கொடுக்குறாங்களா, அதை பற்றி நான் ஒரு எபிசோட் போட்டிருக்கேன். அதுக்கும் என்ன தீய அதிர்வுகள் நம்ம சுற்றி இருந்து கொண்டே இருக்கும். தெய்வங்கள் சுற்றி இருக்கும், கோயிலை சுற்றி இருக்கும். கோயிலே தம்பனம் போட்டு கட்டி மடக்கின கோயில் தெய்வங்கள் உண்டு. ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரி ஓட்டின கதையெல்லாம் கேட்டிருக்கீங்க. அந்த அம்மனையை ஓட்டி விட்டு உட்கார்ந்த கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க. எல்லா இடத்தும் தடங்கள் தீய சக்திகள் உண்டு. ஆனால் எந்த வகையில் எப்படி எடுக்கணும்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்றைக்குமே முள்ளால் எடுப்பேன். செய்வனை எடுக்கணும்னா அதுக்கான மக்களை நல்லவங்களை கூப்பிட்டு அதுக்கான வழியில் எடுப்பேன். ஆனால் மாந்திரிகத்துக்குள்ளே நான் போகவே மாட்டேன் சாமி. எனக்கு எல்லாமே இன்றைக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் பேசும்போது நான் மோதிரம் போட்டுக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா வராகி அம்மனுடைய முகம் பதித்த மோதிரம் நான் ராத்திரி 11 மணிக்கு தான் கொடுக்க ஆரம்பித்தேன். இப்போ கிட்டத்தட்ட 12:30 மணிக்கு மேலே போயிட்டுருக்கு. வராகி மாலை போட்டுக்க போகிறேன்னு சொன்ன உடனே என்னோடய அலுவலக அந்த டேபிளில் இருக்கிற மோதிரத்தை என் கணவர்கிட்ட கொடுத்து போட்டுட்டேன். ஏன்னா பேசும்போதே எனக்கு தெரியும் என்னென்ன அதிர்வடிகள்லாம் அவர் எப்படி பேசும்போதே பள்ளி சத்தம் எழுப்புதோ. என்னுடைய பேச்சை நீங்கள் கேட்கும்போதே நான் வராகியமானா தெரியுறேன்னு சொல்லியிருக்கீங்க. என்னோடய பேசும்போதே புல்லரிச்சதுன்னு சொல்லியிருக்கீங்க. என்னுடைய யூடியூப்பை பார்க்கும் பொழுதே உங்கள் வீட்டில் சுகந்த நறுமணம் வந்திருக்கு, நீங்கள் தான் பதிவிட்டிருக்கீங்க. அதே போல் சில பேர் நைட்டு 11:30 மணிக்கு கதவு தட்டின சவுண்டு கேட்டுது, திறக்கலாமா போகலானும் போது ஆஃப் பண்ணி இந்த ஃபோன் வந்து பிளிங்க் ஆச்சு. ஆன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அந்த நேரத்துக்கு ஒரு எபிசோடை வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்ஸை போட்டிருக்கீங்க. அப்போ என்னை பார்க்கும்போதும் சரி, இந்த ஸ்ரீ வராகி சோல் பீரியட் இருக்க சேனலை பார்க்கும்போதும் விளக்கு ஒளி, அந்த அம்மா வராகி அம்மா பால் அறுதறது அதிசயம் நடக்கிறது. அதே போல் இந்த தீய அதிர்வுகள் வரும்ன்றதுனால தான் நான் என்ன செய்கிறேன், இத்தனை நேரம் இல்லாமல் எடுத்துகிட்டு வர சொல்லி வராகி அம்மாவுடைய அந்த மோதிரம் போட்டிருக்கேன். அது கூட பாருங்கள் வலது கையில் தான் போடுவேன், இடது கையில் அதை உபயோகப்படுத்த மாட்டேன். ஏன்னா வலது கை தான் வலிமை. நம்மளை சுற்றி அதீத அதிர்வலைகள் வந்து வலது பக்கம் தான் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, மதுரை மேற்கு பாசனில் இருக்கிற தர்கா அந்த பாய் என் பக்கத்தில் ஒரு அந்த அம்மனை பார்த்ததும் வலது பக்கம் தான். இடது பக்கத்தில் தான் தீயேஷ் இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு உமிழணும் அப்படின்னா அந்த உமிழ்நீர் கூட தும்மணும்னா கூட இடது பக்கம் தான் தும்மணும், வலது பக்கம் தெய்வங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வராகி மாலை பேச போகிறேன்னும் போதே பார்த்தீங்கன்னா நான் வராகி அம்மாவை என் கையில் அந்த மோதிரத்தை போட்டிருக்கேன். அவ்வளோ தீய அதிர்வலிகளும் அழிக்கிறதுக்கு தான் வராகி மாலை. தீய அதீத சக்தி இருக்குது. அதுக்கு வந்து பெரிய பெரிய உபாசகர்கள், அந்த மாந்திரிக பிரயோகத்தை கண்டுகொள்ள வரக்கூடிய பெரிய பெரிய ஜெயண்ட் ஸ்டார் வாட்ஸ்ன்னு வாங்களே, அவங்க தான் அதை உபயோகப்படுத்தணும். நம்ம பக்கத்தில் இருக்கலாம், அதை நம்மளும் அந்த நேரத்தை சொல்லலாம். ஆனால் தயவுசெய்து குடும்பம் நடத்துகிற வீட்டில் முழு வராகி மாலை படிக்காதீங்க. அம்மனை பற்றிய போற்றி துதி பாடல்கள் அந்த வராகி மாலையிலே இருக்குது, அந்த பாடல்கள் படிங்க. ஏன்னா சில பாடல்கள் வந்து உக்கரமாக நம்ம எதிரியை அடிமட்டத்தோடு சாதிடலாம். அந்த நமக்கே தெரியாது அந்த எதிரி நம்ம கணவனாகவே இருக்கலாம், அந்த எதிரி நம்மளுடைய அக்காவாக இருக்கலாம், நம்மளுடைய தம்பியாக இருக்கலாம், நம்ம பிள்ளையாக இருக்கலாம். கடைசியில் அந்த பலிக்கு நம்மளே அனுப்பிக்க வேண்டி வரும். எதுவாக இருந்தாலும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் தெய்வத்துக்கிட்ட கொடுங்க. தேவையான நேரத்தில் தேவையான தருணத்தில் தேவையான நம்மளை பாதுகாக்கின்ற ஒரு தன்மை உள்ளவர்களை பக்கத்தில் வச்சுட்டு தான் வராகி மாலை படிக்கணும். தயவுசெய்து வீட்டுக்குள்ளே படிக்காதீங்க. குறிப்பிட்ட தெய்வீக அம்சம் உள்ள பாடல்களை தவிர வராகி மாலை படிக்காதீங்க. குறிப்பாக அமாவாசையில் வராகி மாலை படித்தா தீய சக்தி ஓடுன்னு நினைக்காதீங்க. அது இன்னும் உக்கரத்தை எழுப்பும். அமாவாசை நேரத்தில் வராகி சகஸ்நாமம் சொல்லுங்கள், லலிதா சகஸ்நாமம் சொல்லுங்கள். வராகி தாயை போட்டின்னு உட்காந்து விளக்கு முன்னாடி கண்ணை மூடிட்டு, அதுவும் அழுத்தி மூடாதீங்க. அமைதியாக கண்ணை வந்து என்றைக்குமே தியானம் பண்ணும்போது கண்ணை வந்து இழுக்க மூடக்கூடாது, அப்படியே மெல்லமாக முடிக்கணும். அவ்வளோதான். மனசு ஒருபடுத்தி வராகி தாயே போற்றி போடுங்க, எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிவிடுவாங்க. இல்லத்திலே வராகி மேலே அது குறிப்பாக அமாவாசையில சொல்லாதீங்க. இன்னொன்று, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க தயவுசெய்து வராகி மாலை படிக்காதீங்க, ரொம்ப உக்கிரம். பிரகலாதனுக்கு நாரதர் வந்து நாராயணான்னு சொன்ன ஒரு நாமம் தான் அந்த குழந்தையை ஒரு நரசிம்மரே கொண்டு வந்தது. ஆனால் அதே நரசிம்மர் இரண்யகசிபையும் அழிக்கும் போது அவர் உக்கரம் மாறி அவர் யாராலையும் அழிக்க முடியாமல் அந்த குருதியை குடித்து அவர் சிங்க முகத்தோட குரோதமாக சுற்றி இருக்கும்போது ஈசனையே அழித்து எதிர்க்க போராடுற அளவுக்கு துணிஞ்சவர் அவர். அந்த நேரத்தில் தான் அவர் சர்வேஸ்வராக இருந்து சர்வேஸ்வருடைய நெற்றிக்கண்ணின்னு பிரத்திங்கிறா வந்து அது மூலமாக தான் நரசிம்மரையே சாந்தப்படுத்துகிறார். குரூர புத்தி அவருக்கே வந்துடுச்சு. அந்த அரக்கருடைய குதிச்சுன்னா நமக்குன்னா எந்த மூளை, அதுவும் அந்தி சாயிற நேரத்தில் எதுக்கு அவர் அந்த வதம் செய்கிறாரு?
தீய சக்திகள் அப்போ தான் ரொம்ப அதீத ஆட்டம் உள்ளே வர ஆரம்பிக்கும். அதனால தான் வாசப்படியில் பெரியவங்க உட்காராதுன்னு சொல்கிறது தீய சக்தி அதிர்வலைகளுக்கு. அதனால தான் முதல்ல வீட்டுக்கு போகும்போது வாசக்கால் பூஜை மிகப்பெரிய பூஜையாக சொல்லப்படுகின்றது. அதால் வராகி மாலையை படிக்கும்போது தயவுசெய்து வீட்டுக்குள்ளே படிக்காதீங்க, அமாவாசை படிக்காதீங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க தயவுசெய்து வராகி மாலையை படிக்காதீங்க. அபிராம அந்தாதியில் பாடல் இருக்குது. அதே போல் வராகி தாயை போற்றி இருக்குது. குண்டலி புரவாசினி பாடல் இருக்குது. வராகி சகஸ்நாமம் இருக்குது. லலிதா சகஸ்நாமம் இருக்குது. வராகி போற்றி துதிகள் கேடுங்க, தவறில்லை. ஆனால் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும்போது கர்ப்பப்பையில் கருவை சுமக்கின்ற காலத்திலும் குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டும் தாய்மார்களெல்லாம் தயவுசெய்து வராகி மாலையை பிரயோகப்படுத்தாதீங்க. அதே மாதிரி வீட்டில் அதீத தீய அழிவு இருக்குதுன்னு சொல்லிட்டு வராகி மாலையை பிரயோகப்படுத்தாங்க. இன்னும் அதீத அதோட துஷ்டத்துக்கு கோபம் ஜாஸ்தியாக வரும். அதை தடுக்கிறதுக்கான அமைப்பு உங்ககிட்ட இல்லை. பெரிய பெரிய மாந்திரிக கட்டுக்குள்ளே கொண்டு வருகிற உபாசகர்களை கைக்குள்ளே வச்சுட்டு தான் நீங்கள் அதற்கான அமைப்பில் தான் நீங்கள் அதை வராகி மாலையை படிக்கணுமே தவிர மற்றபடி படிக்காதீங்க. தயவுசெய்து சின்ன குழந்தைகளுக்கு நான் வராகி மாலையை கற்றுக் கொடுக்காதீங்க. குழந்தைகளாக இருக்கட்டும், ஒரு வராகியமாக போட்டு அபிஷேகம் பண்ண கற்றுக் கொடுங்க. வராகி தாயும் போட்டு கற்றுக் கொடுங்க. இந்த வராகி மாலையெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க கொடுக்காதீங்க. பல நூற்றாண்டை சேர்ந்ததுன்றதுனால அதற்கு பலன் தெய்வீக சக்தி அதிகமாக இருந்தாலும் தீய சக்தி என்று அழிக்கின்ற தன்மை அதற்கு அதிகம். அதற்குரியவர்கள் தான் யார் அந்த ஆப்ரேஷன்ஸு கத்தி இருக்குல்ல, நைஃப், அது எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் பார்த்தீங்களா? அதை சர்ஜன் பண்ணுறவங்க தான் எடுக்கணும். சர்ஜன் பண்ணுறவங்களுக்கு தான் அதோட அமைப்பு தெரியும். அதே மாதிரி கிழிச்சிட்டு அவங்க அதை தைக்கிறாங்க, அப்படியே விடுறது கிடையாது. அதே மாதிரி தான், புரியுதா? யார் எதை உபயோகப்படுத்துகிறோமோ அவங்க தான் உபயோகப்படுத்தணும். கசாப்பு கடையில் கத்தியை வெட்டுவாங்க, அதை நம்ம சாதாரணமாக குழந்தைங்க வெட்டி பாருங்க, அவ்வளோதான் துண்டாயிடும். யாரால் பிரயோகப்படுத்த முடியுமோ அவங்க தான் அந்த ஆயுதத்தை எடுக்கணுமே தவிர நம்ம எடுக்கக்கூடாது. வீட்டில் சாத்வீகம் வேணும் அப்படின்னா வராகியமாக எடுக்காதீங்க. அதே மாதிரி ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி என்னோடய சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க நான் எப்போதுமே பல்லூர் வராகியம்மா கூப்பிடுவேன். அதே மாதிரி தஞ்சாவூர் வராகி, பாதாள வராகி இருந்தால் கூட காசி வராகி தேவைக்கும் போது தான் காசி வராகியம்மா கூடுவேன். ஏன்னா அவங்கன்னா ரொம்ப உண்மத்த பைரவி வராகினா ரொம்ப பவரானவங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் பல்லூர் வராகியை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்க அம்மனா குண்டலி புரவாசினி அஷ்டலக்ஷ்மி சொரூபிணியாக தான் பார்த்துட்டு அமைதி சொரூபுரத்தில் வீட்டுக்குள்ளே ஒரு தாயாக பாலாம்பிகை மாதிரியே இல்லை, எப்படி லலிதாம்பிகை பாலாம்பிகை வரா மாதிரி வராகி அம்மாவை ஒரு லக்ஷ்மி அம்சத்தோடையே விதித்து தான் நான் வந்து ட்ராவல் பண்ணுவேன். அந்த அம்சத்தோடய கொண்டு போங்க. ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி எங்கள் சேனலில் நான் என்ன ஃபாலோ பண்ணுறவங்க யாருமே வராகி மாலையை அமாவாசையிலையும் நிறமாத கர்ப்பிணியும் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுத்து பிரயோகம் பண்ணாதீங்க. அதை தேவையில்லாதது. அதற்கென்று ஒரு அமைப்பு உண்டு, அந்த அமைப்புக்குன்னு ஒரு மனிதர்கள் உண்டு, அவங்க மூலம் தான் பிரயோகப்படுத்தணும். துஷ்டர்களை அழிப்பவர்களுக்கும் துஷ்டரை அழிக்கும் மந்திர சக்தி பொறுத்தக்கும் மாந்திரிகவாதிகளுக்கு வேணால் அது பிரயோகப்படும். சாதாரண குடும்பம் நடத்தவங்களுக்கு வராகி மாலை வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. இது என்னுடைய விருப்பம், என்னுடைய தன்மை. அதை கேட்பதும் கேட்பாதும் உங்களுடைய மனசை பொறுத்தது. நான் கவிராச பண்டிதரை குறை சொல்லலை. அது அதீத சக்தி அழிக்கின்ற அதீத வல்லமை பொருந்தியவர் தான் அவர். இருந்தாலும் அதை எந்த இடத்தில் எங்கே எதை உபயோகப்படுத்தணுமோ அதுதான். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி தான். அது எப்போ வந்து சில நேரத்தில் நல்ல பாம்பு விஷம் கூட எங்கள் அப்பாவுக்கு சிரோசிஸ் ஆஃப் லிவர் வந்தது. எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, சிரோசிஸ் ஆஃப் லிவர் வந்தது. கோப்ராலேருந்து வர மருந்தை தான் எடுத்து அந்த மருந்து தான் எங்கள் அப்பாவுக்கு கொடுத்தாங்க. அந்த நல்ல பாம்போட விஷம் கூட மருந்தாக இருக்குது. எந்த அளவுன்னு இருக்குது. அதே மாதிரி தான் வராகி மாலை வந்து அதீத சக்தி உடையது தான். ஆனால் சாதாரண மனிதர்கள் பிரயோகப்படுத்தக்கூடிய தன்மை இல்லைதுன்னு சொல்கிறேன். குடும்பத்துக்குள்ளே அதை உபயோகப்படுத்த வேணாம் சொன்னேன். ஆனால் அதீத சக்தி அதீத தன்மை உடையது தான். கவிராஜ பண்டிதர் எவ்வளோ ஒரு சக்தி உடையவராக இருந்தால் அப்பேற்பட்ட பாடலை ஏற்றிருப்பாருன்னா பார்த்துக்கோங்க. அதை வந்து சாதாரண குடும்பத்தில் இருக்க பெண்கள் வந்து தயவுசெய்து பிரயோகம் பண்ணாதீங்க. வீட்டில் குழந்தைகள் வயசுக்கு வரக்கூடிய நிலையில் வயசுக்கு வந்த பெண்கள் கண்ணி கழியாத இருக்க பெண்கள் இருக்கிற வீட்டிலனா தயவுசெய்து வராகி மாலை கற்றுக் கொடுக்காதீங்க, பிரயோகம் பண்ணாருங்க. அது இருக்க நல்ல போற்றி துதி பாடல் மட்டும் தேர்ந்தெடுத்து பிரயோகம் பண்ணுங்க. நல்ல விஷயங்களை நல்லதபடியாக சொன்னால் அதை எடுத்துக்கோங்க. எதுவுமே எப்போ
எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிது. நீங்கள் தவறாக புரிஞ்சின்றதுனால நான் தவறாக சொல்கிறேன்னு எனக்கு துவேஷமான வார்த்தைகளை நீங்கள் சொல்ல வேண்டாம். நான் என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நான் மகமாயி ஜக்கம்மாவை கேட்டுட்டு தான் சொல்கிறேன். வராகி அம்மாவை முன்னே வச்சு தான் அந்த வார்த்தைகள் வருது. எதுவுமே நானாக சொல்கிறது கிடையாது. என்றைக்கும் எனக்கு அந்த ஆணவமும் கிடையாது. அதனால் இது தெய்வத்தை முன்னிறுத்தி சொல்கின்ற வார்த்தைகள். உண்மை இருக்குன்ற நம்பினேன்னா அப்படியே நீங்கள் கடைப்பிடிங்க. எப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னா அதை உபயோகப்படுத்தி அதோட பலனை பார்த்துட்டு பண்ணுங்க. ஆனால் இதில் ரிஸ்க் எடுக்காதீங்க. அம்மனை அம்பிகையாக நினச்சி கும்பிடுங்க. வராகி மாலை பிரயோகம் பண்ண வேணாம். எனக்கு உத்தரவு கிடைச்சிருச்சு. நாய் ஊழி எடுத்து பாருங்கள். அதனால தான் நான் என்னை பிரயோகிக்க ஒன்று எனக்கு வச்சுட்டு என்னை பார்க்குறாம இன்னும் வராகி மாலை என்னுடைய கணவர் ஒளிப்பதிவு இயக்குனருக்கு பார்க்குற மாதிரி வச்சுட்டேன். ஏன்னா அந்த அதிர்வலைகள் எங்களை சுற்றி காப்பாற்றும் என்பதற்காக. எல்லாம் நல்லதே நடக்கட்டும், நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். நல்லார் ஒருவர் உலர், அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. வீட்டில் ஒருத்தங்க நல்லவங்க இருந்தால் போதும். அது மூலமாக தெய்வ சக்தி எல்லாருடைய தீய அதிர்வுகளையும் மாற்ற முடியும். அதற்கான வல்லமையை வராகி அம்மா தருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. தந்துட்டு தான் இருக்காங்க. நல்லதையே நினைப்போம், நல்லதே செய்வோம். அகால நேரத்தில் பூஜை, அகால வழியில் பூஜையை வேண்டாம். நல்ல வழியில் சாத்வீக வழியில் குடும்பஸ்திகள் பூஜை பண்ண வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு பணிவன்புடன் விடைபெறுகின்றேன். அடுத்த பதிவில் நம் வராகியம்மை பற்றி அற்புதங்களை நம்ம பார்க்க போகிறோம். உங்களிடமிருந்து பக்தியுடன் விடைபெற்று மீண்டும் வள வருவேன் என்று சொல்லிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். எல்லாம் வராகி அம்மானுடைய அருள்தான். இனி தொடர்ந்து பதிவு கொடுப்பதற்கான வல்லமையை வராகி அம்மா எனக்கும் தரட்டும். அதன் மூலம் பார்க்கின்ற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கட்டும். அதன் மூலமாக நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ நல்ல விஷயங்கள், அந்த அருளானது உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட்ஸில் கொடுக்கறதுக்கு பதில் கொடுக்குறேன்னு நினைக்கிறேங்க. முடிந்த அளவுக்கு கொடுத்துட்ருக்கேன். 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை நான் உங்களுடைய யூடியூப் YT எனக்கு ஸ்டுடியோன்னு இருக்குது. அதில் போய்ட்டு கமெண்ட்ஸை பார்த்துட்டே இருப்பேன். நான் என்னோடய சேனலுக்குன்ற கமெண்ட்ஸ் இருக்குது. YT ஸ்டுடியோவில் பார்த்துட்டே இருப்பேன். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். 1 மணி நேரத்துக்குள்ளே உங்களுடைய பதிவுகளுக்கு நீங்கள் போடுகின்ற கமெண்ட்ஸுக்கு நான் வேண்டிகிட்டே இருப்பேன். இன்றைக்கி கூட ஆடி போகிறதுக்கு அடுத்த நாள் அதீத கும்பல் இருக்குன்னு அடுத்த நாள் போயிட்டு குழந்தை இல்லாதவங்களுக்கு நான் வேண்டிட்டு வந்திருக்கேன். அந்த ஆதிபராசக்தி அருளால், வராகி அம்மா அருளால், இந்த நாகசக்தியினுடைய அருளால் குழந்தை பாக்கியம் அனைவருக்கும் இருக்கட்டும். உங்களோட பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றையும் நான் வேண்டிக் கொண்டு தான் இருக்கிறேன். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய என்னுடைய பதிவுகளும் உங்களுடைய கமெண்ட்ஸை பார்த்து கொண்டு பிரார்த்தித்து கொண்டே இருக்கிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்வழி நடப்போம். என்றைக்கும் வராகி அம்மா நமக்கு வலிமை தரட்டும், துணை நிற்கட்டும். ஓம் சக்தி. ஜெய் கணேசா, ஜெய் வராகி. ஓம் சக்தி.